நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. பார்க்க ஷாப் லக்ஸூரியஸா இருக்கலாம், பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது தொடர்பாக நெல்லையில் பொதுமக்களிடம் எமது செய்தியாளர் ராமசுந்தரம் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். இந்த கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் சிபிஐக்கு விசாரணையை மாற்றி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த சிபிஐக்கு மாற்றினது தொடர்பாக உங்களோட கருத்து என்ன? சிபிஐ விசாரணைங்கிறது எல்லாருமே அதை ஏற்றுக்கிடுவாங்க, கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அது நல்ல ஒரு ரிசல்ட் தரணும். யார் யார் இதில் காரணம், என்ன நடந்தது அப்படிங்கிறத சிபிஐ மூலமா வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே நம்ம காவல்துறை அதிகாரி அஸ்ரா கார்க் அவர்கள் நல்ல முறையில் விசாரணை பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மீன் டைமில் சிபிஐக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. இது ஒரு தேவையில்லாத ஒரு உத்தரவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னக்கூட்டி உள்ள திமுக அரசு நிறைய விஷயத்தில் சிபிஐ விசாரணை வேணும்னு போய் கேட்டிருக்கு. அதனால் இந்த இதுலேயும் சிபிஐ விசாரணை கிடைச்சதுனால பொதுமக்களுக்கு நியாயம் கிடைக்கும். அதில் யார் தவறு பண்ணியிருந்தாலும் அதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கரூர் வழக்கை பொறுத்தவரை நேர்மையான அதிகாரி அஸ்ரா கார்க் அவர் மூலமாக இதை விசாரணை பண்ணணும், புலனாய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி சிபிஐ தான் இதை விசாரிக்கணும், ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் இதை விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. அது தேவையில்லாத ஒன்று நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக சிபிஐ நியாயம் கிடைக்கும். இல்லை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சிபிஐ வேணும்னு சொன்ன திமுக கூட்டணி கட்சிகள் இந்த கரூர் சம்பவத்தை மட்டும் சிபிஐ வேணாம்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன, அதை முதல்ல நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இதுவும் போக கரூர் சம்பவத்தில் நிறைய சந்தேகத்துக்குள்ளான கேள்விகள் எழுகிறது. அது எல்லாத்துக்குமே விட சிபிஐ மட்டும்தான் கொடுக்க முடியும்னு பொதுமக்களாக நாங்கள் கருதுகிறோம். கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரிக்கும் பட்சத்தில் முழுமையான தகவல் வெளிவரும் என ஒரு தரப்பினரும், ஐஏஎஸ் அதிகாரி அஸ்ரா கார்க் தலைமையில் விசாரணை சிறப்பாக நடைபெற்றதால் வழக்கை சிபிஐக்கு ஒப்படைத்தது தவறு என மற்றொரு தரப்பினரும் கூறுகின்றனர். நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. பார்க்க ஷாப் லக்ஸூரியஸா இருக்கலாம், பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க.